திடீர்னு அவங்க தங்கியிருக்கிற ஹாஸ்டலில் வந்து சரியாக அவங்களால தூங்கவும் முடியாது. ஃபேனும் ஓடாது. குளிக்கலான்னு பார்த்தா தண்ணியும் வராது. ஸோ செம்ம இரிட்டேஷனில் இருப்பாங்க. அப்போ வந்து ராக்கி இந்த மாதிரி சினிமா டாக்டர் வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் பார்க்க சொன்னார் அப்படின்னோடனே, நீ தானே உன்னை தானே பார்க்க சொன்னார், நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடுப்பில் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு ராக்கி கேட்கும்போது, இதுதான் பிரச்சனை, வீடு நல்ல வீடு ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதான் நம்ம கிஷோர் இருக்கான்ல அவன்கிட்ட சொன்னால் போச்சு அப்படின்னோடனே யாருன்னு சொல்லி இவங்க தேடி போகிறதுக்கு பார்ப்பாங்க. தேஜு இயரில் ஒரு பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுறது, நவீன் அப்படியே ஸ்லோ மோஷனில் ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்டே இருப்பார் தேஜுவை. ஆர்கே சார் இவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் அண்ட் அர்ஜுன் வந்து இவரோட பையன். ஸோ இவருக்கு வந்து வீட்டில் வந்து மயங்கி விழுந்துருவார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரதி தான் வந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நல்லா பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, காலைல நீங்கள் சாப்பிடாம இருந்ததுனால தான் தலை சுற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதன் சார் வந்து அதான் சினிமா டாக்டர் அவரை வந்து பார்க்க சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்புவாங்க. ஸோ ரீனா அப்படியே புலம்பிகிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க வீடை பற்றி நினச்சிட்டு. அப்போ வந்து அர்ஜுனும் பார்ப்பாங்க. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அர்ஜுன் வந்து உண்மையை சொல்ல மாட்டார். நான் தான் ஆர்கே சாரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உண்மையெல்லாம் மறைச்சி தான் ரீனா கிட்டே பழகிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து குமார் அவர் கூட இருக்கிறவருக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, நான் எனக்கு அர்ஜென்ட்டாக போக வேண்டியிருக்கு, நான் வேறு ஒரு நர்ஸ் கிட்டே சொல்லி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு அவங்க கிளம்பிடுவாங்க. அர்ஜுன் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதேன்னு குமார்கிட்ட சொல்லியிருப்பார், அப்பா கிட்டே சொல்லக்கூடாதுன்ட்டு. கரெக்டாக குமார் வந்து அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்லி வச்சுருவாங்க, இந்த மாதிரி ரீனா ஒரு பொண்ணோட ஐயா வந்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அதனால் என்னையா இருக்குது அப்படின்னு இவரும் கேஷுவலாக இருப்பார். இது வேறு மாதிரி இருக்குது சிரித்து பேசுகிறது அப்படின்னு சொன்னோடனே இவரும் கொஞ்சம் யோசிப்பார். அதுக்கப்புறம் சினிமா டாக்டர் வந்துட்டு இவங்க 2 பேரையும் ராக்கி ரீனாவையும் ஆர்கே சார் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. ஆர்கே சார் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர், அவர் தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகும்போது அவர் வந்து கேட்பார் சினிமா டாக்டரை பார்த்து, என்னையா சான்ஸ்லாம் கிடச்சி சினிமாவில் அப்படின்னு கேட்கும்போது இவர் சிரிச்சிட்டே, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்கிட்டையும் ஆர்கே சொல்லுவார், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இவங்க 2 பேரும் என் கூடவே இருக்காங்க, ரதி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் என் கூடவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் சினிமா டாக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இது ராக்கி, இது ரீனா அப்படின்னு சொல்லிட்டு. ரீனானோடனே குமார் சொன்ன விஷயம் ஞாபகம், ஒரு அர்ஜுன் பேசிகிட்டு இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரீனாவை கொஞ்சம் பக்கத்தில் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ரீனாவை பார்த்தா ஆர்கே சொல்லுவார், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்பாரு. ரீனா சார் அப்படின்னு ரீனா சொன்னதுக்கப்புறம் அப்படியே அவங்க கையை வந்து பிடிப்பார். இவருக்கு தெரியும் ஆல்ரெடி பார்க்குறதுக்கும் ரதி ஃபேஸ் மாதிரி இருக்குது, ரதியோட பொண்ணு அப்படின்னு சொல்லி.